அருமையான ஹல்லேலூயா உபவாச நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே, இந்த கிருபையுள்ள மாலைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முடிவுள்ள ஆவியானவரே, உங்க சமூகத்துல 3 நாள் கூடி வரும்படியாய் கர்த்தர் கொடுத்த உன்னதமான ஹல்லேலூயா நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உபவாசித்து உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஆவியானவரே வருகிற புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க எங்களை ஆயத்த பண்ணி கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த உன்னதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க பிள்ளைகளுக்காக நன்றி, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. ஆவியான ஆளுநர் காரணம் எங்கள் மத்திய கிரியை செய்யும்படியான ஜெபிக்கிறேன். தேவன் தாமே நடத்துவீராக, கர்த்தர் தாமே நடத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். அவையானவரே ஹல்லேலூயா தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய உன்னதங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா உம்முடைய நீதிகள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வார்த்தைக்கு ஹல்லேலூயா கீழ்ப்படிந்தவர்களாக ஹல்லேலூயா அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த முதல் நாள் கூட்டத்தை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா இந்த சமூகத்துல ஹல்லேலூயா தாழ்த்தி தரைமட்டமாய் என்னை தாழ்த்துகிறோம். தேவனுடைய ஆளுகையின் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தர் உன்னதமான கரம் இறங்கி வருவதாக. இந்த அறை முழுவதுமாக கல்வார் ரத்தம் தெளிக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் மத்திய உலாவி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. Thank you Lord, thank you Holy Spirit. உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட விண்ணப்பங்களையும், இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளோட விண்ணப்பங்களோட பாதங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொரு விண்ணப்பத்தை இந்த 3 நாள் உபவாசத்துல கர்த்தர் ஹல்லேலூயா அதை ஆமென்றும் செய்து முடிப்பீராக, நிறைவேற்ற முடிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளையோட ஹல்லேலூயா விண்ணப்பங்களை கர்த்தர் ஹல்லேலூயா அதிசயமாய் ஹல்லேலூயா அந்த பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியங்கள் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்க பலத்தினாடை கட்டுங்க, உங்க பலத்தினாடை கட்டுங்க. அவையானவரே, இந்த 3 நாட்களும் பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் பாதுகாப்பு இருப்பதாக. உபவாசத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹல்லேலூயா கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக, அவர் குடும்பங்களை பாதுகாப்பீராக. தேவனுடைய கிரியைகள் ஹல்லேலூயா அவரோட வாழ்க்கையில ஹல்லேலூயா பிரத்யேகமாய் விளங்குகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு காணத்தக்கதான அதிசயங்களை உண்டு பண்ணுவீராக. எல்லா தடைகளை அப்புறப்படுத்துகிறேன், Thank you Lord. உம்முடைய ஆலயங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Thank you mighty God. தகப்பனே ஹல்லேலூயா பிள்ளைகள் எல்லா விண்ணப்பத்தையும் பொறுப்பாதல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இந்த மாலை வேளையில. Thank you Holy Spirit. பிள்ளைகள் விதைக்கப்பட்டிருக்கிற ஹல்லேலூயா விதைகள் அவையானவரே கண்ணீர் வயிறும் சொல்லுகிறது. கண்ணீரோடு விதைப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நான் ஹல்லேலூயா அங்கீகரித்து கம்பீரத்தோடு அறுக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே. விதைக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களும் கம்பீரத்தோடு அறுத்தெடுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. Thank you wonderful Lord. நன்றி சுவாமி, நன்றி கர்த்தாவே. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய உன்னதமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். முதலாவதாக ஹல்லேலூயா பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளோட பலவீனங்கள் மேல உம்முடைய ஹல்லேலூயா காயப்பட்ட கரம் தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளையோட பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து அதிகார நாமத்தினால நீக்கப்படுவதாக, முற்றிலுமாய் நீக்கப்படுவதாக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் தழுவினால சுகமடைவதாக. கர்த்தர் சுகத்தை கட்டட போவதற்காக ஸ்தோத்திரம். எந்த இடத்துல இதை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் அதிசயத்தை ஹல்லேலூயா பிள்ளைகளை கட்டடவீராக. இது அப்படியாய் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you mighty God. கர்த்தர் ஹல்லேலூயா பலவீனங்களை சுகத்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சமாதானம். இந்த ஹல்லேலூயா உபவாசம் அநேகர் கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் இல்ல, சமாதானம் இல்ல பிரதர். எங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல.
என் குடும்பங்கள் ஒரு சமாதானம் இல்ல. கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆட்கொள்ளுவதாக. கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆட்கொள்ளுவதாக. தேவனுடைய தெய்வீக சமாதானம் பற்றி பிடிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஒரு ஹல்லேலூயா தெய்வீக சமாதானம் இன்றைக்கு கட்டளையிடப்படுவதாக. நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். Thank you mighty God. Thank you mighty God. அடுத்தபடியாக கடன் பாரம். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் என்ன செய்தாலும் ஒரு கடன் என்ற காரியங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியாய் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதபடி இருப்பாய் என்று உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் இதை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் சுவாமி கடன் என்ற கட்டு இயேசுவின் நாமத்தினால இன்று அறுத்தெழியப்படுவதாக. ஒரு விடுதலை கட்டளப்படுவதாக. வானத்தின் பொக்கிஷாலை திறக்கப்படுவதாக. கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிதான அதிசயத்தை செய்ய போவதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. நீர் பெரிதான காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய உன்னதமான கரம் பிள்ளைகளை நடத்த போவதற்காக நன்றி. எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா அதிசயங்கள் கட்டளைப்படட்டும் சுவாமி. Thank you mighty God. Thank you mighty God. எல்லாம் வலது கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. பரலோகத்தின் நேராக உங்கள் வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க. எஸ் ஹல்லேலூயா. இந்த 3 நாள் உபவாசத்துல கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நான் விதைக்கப்படுற அனைத்து விண்ணப்பத்தையும் இயேசுவின் நாமத்துல நான் ஜெயத்தோடு பெற்றுக்கொள்ள போகிறேன். இயேசுவின் நாமத்துல நான் ஜெயத்தோடு பெற்றுக்கொள்ள போகிறேன். இதை கர்த்தர் நீங்க ஆமென்றும் ஆமென்றும் செய்து முடிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். Thank you Father Lord. விதைக்கப்பட அனைத்து விண்ணப்பங்களும் கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. 2 நிமிடங்கள் மௌனமாக நீயும் கர்த்தரும் மாத்திரம் 2 நிமிடங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உங்க எல்லா விண்ணப்பத்தையும் விதைச்சு ஜெபம் பண்ணுங்க. Thank you Master. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. பிள்ளைகள் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு பங்குகளும் விதைகளை கர்த்தர் கண்மூடி பார்த்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீ ஹல்லேலூயா உங்க வார்த்தை சொல்லுகிறவனப்பா. என் வார்த்தை மேல் சுமத்தி விடு. பிள்ளைகள் எல்லா பாரங்களும் பொறுப்பாக இறக்கி வைத்திருக்கிறாங்க. நீங்க ஆமென் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. தரபா ஷகந்தர ஓடியா கபோந்தன. Thank you Jesus. ஒரு சுத்திகரிப்பு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு சுத்திகரிப்பு. இயேசுவின் நாமத்தினால் அந்த குடும்பங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. கர்த்தர் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு இருதயங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. புதிய ஆண்டுகள் பிரவேசிக்கும் போது ஹல்லேலூயா பழையதல்ல சகலம் புதிதாய் மாறியது வார்த்தையின் பிரகாரமாக ஒவ்வொரு வாழ்க்கை ஒரு புதிய காரியங்கள் சம்பவிக்கப்படுவதாக. பிள்ளைகள் ஜெயத்தோடு கடந்து போக கர்த்தர் கிரியை செய்ய போவதற்காக நன்றி. Thank you wonderful Lord. Thank you wonderful Lord. பெரிதான அதிசயத்தை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நீர் நடத்தும் உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நடத்தும். புதுப்பியும் ஆவியானவரே அர்ப்பணித்துக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில அதிசயத்தை ஹல்லேலூயா காணட்டும். நன்றி 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 நன்றி. Glory, glory God.
காரியத்தை ஒவ்வொருத்தர் வாழ்க்கை கர்த்தர் செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ரக்கத ஷகந்தர மகிமை உமக்கந்தோ மாட்சிமை உமக்கந்தோ மகிமை உமக்கந்தோ மாட்சிமை உமக்கந்தோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ மகிமை மாட்சியும் உமக்கே சுவாமி. உமக்கு ஒருவருக்கே அப்பா. கர்த்தர் ஹalleluya இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஹalleluya பொறுப்பெடுத்து கொண்டதற்காக நன்றி. ஆரம்பம் முடிவு வரைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய ஆளி எங்களோடு இருப்பதாக நீர் வழி நடத்தி செல்லும். நீர் வழி நடத்தி செல்லும். இந்த 3 நாட்களும் பிள்ளைகளை ஹalleluya அவை அப்பாவுடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் வழி நடத்துவீராக. தாழ்த்து போகிறோம். நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். யாவராமா வாசிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். Book of Psalms 37 verse 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உன் ஹalleluya காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவர்களே, உபவாசம் 3 நாட்களை கர்த்தர் ஹalleluya கொடுத்திருக்க வார்த்தை நம்பிக்கை. உன் நம்பிக்கை யார் மேல நீ வைத்திருக்கிற? உன்னோட நம்பிக்கை நீ யார் மேல வச்சு கொண்டு இருக்கிற? கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வைக்க வேண்டும். எஸ் ஹalleluya. ஆனால் நம்மளோட நம்பிக்கைகள் இன்றைக்கு எப்படியா இருக்கிறது? சில மனிதர்கள் மேல வைத்து கொண்டிருக்கிறோம். சில மனிதர்கள் மேல் நம் நம்பிக்கையை வைத்து ஹalleluya ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், உன் நம்பிக்கையை தேவன் மேல் வை. வாசிங்க மறுபடியும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன்னுடைய ஹalleluya எல்லா காரியத்தை ஹalleluya எந்த மனிதன் கையில ஹalleluya ஒப்புவிக்காதபடி கர்த்தருக்கு கரத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க அவரே உன் காரியத்தை யாவற்றையும் வாய்க்க செய்வார். எஸ் ஹalleluya. சில வார்த்தைகளை நம்பி நாம் ஏமாந்து கிடக்கிறோம். சில மனிதரோட வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். சில ஹalleluya 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 நம்மளோட கூட இருக்கிறவர்களோட வார்த்தைகளை ஹalleluya நம்பி ஏமாந்து கிடக்கிறோம். நம்மளோட ஹalleluya முதலாளியோட வார்த்தைகளை நம்பி ஏமாந்து கிடக்கிறோம். ஹalleluya உற்ற உறவினர் நண்பர்கள் உனக்கு ஹalleluya தெரிந்தவர்களோட வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே வை. நம்பிக்கை கர்த்தர் மேலே வை. எஸ் ஹalleluya. எதை ஹalleluya வேண்டும் என்றாலும் கர்த்தரை ஹalleluya சார்ந்து இருப்பாய் என்றால் நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
நம்பிக்கை வீண் போகாது. நீ எதிர்பார்க்கிற அதிசயத்தை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நீ என்ன காரியத்தை கர்த்தருக்கு முன்பதாக விதைச்சு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாயோ, ஜெபத்தோடு காத்திருக்கிறாயோ, விசுவாசத்தோடு காத்திருக்கிறாயோ, நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 3 நாட்கள்ல நான் உனக்கு அதிசயத்தை ஏற்படுத்துவேன். ஆமென். எரேமியாவின் புத்தகம் ஹல்லேலூயா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு அநேகரோட நம்பிக்கை மனிதர்கள் மேல இருக்கிறது. இந்த எங்க ஓனர் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மினிஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க இதை செய்வாங்க, அவங்க இதை செய்வாங்க என்று மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம். உன் நம்பிக்கை தேவன் மேல் வைக்க வேண்டியதா இருக்குது அருமையான தேவப்பிள்ளை. எஸ் ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை தேவன் மேல விதைக்கும் போது ஹல்லேலூயா கர்த்தர் உன் ஹல்லேலூயா எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். உடைய எல்லா நெருக்கடிகளை அவர் ஹல்லேலூயா நன்மையாய் மாற்றி தர தேவன் வல்ல தேவனாய் இருக்க அருமையான தேவப்பிள்ளை. உனக்குள்ள ஹல்லேலூயா அந்த காரியம் வெளிப்படணும். உனக்குள்ள அந்த விசுவாசம் ஹல்லேலூயா வெளிப்படணும். மனிதன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைகளை ஹல்லேலூயா இன்றைக்கு ஹல்லேலூயா புறம்பாய் தள்ளுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். எஸ் ஹல்லேலூயா. இவங்க எனக்கு நல்லது செய்வாங்க, இவங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க, இவங்க எனக்கு ஹல்லேலூயா பக்கபலமா இருப்பாங்க, இவங்க வார்த்தை கொடுத்தா மாற மாட்டாங்க என்று ஹல்லேலூயா மனிதனை நம்பின நாட்கள் போதும். மனிதனை நம்பின நாட்கள் போதும் அருமையான பிள்ளைய. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல வை. உபவாச நாட்கள் ஹல்லேலூயா உன் விண்ணப்பத்தை கர்த்தருக்கு முன்பதாக விசுவாசத்தோடு விதைச்சுப்பா, நம்பிக்கையோடு விதைச்சுப்பா. இந்த 3 நாட்கள் ஹல்லேலூயா எதிர்பார்க்காத நன்மைகள் உன் வாழ்க்கையில வந்து சேரும். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பாக்கியவான் என்று கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் கர்த்தர் வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தரை கைவிட மாட்டார். அவரால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று ஒரு நம்பிக்கையோடு நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் இருக்கிறீங்க. எஸ் ஹல்லேலூயா. உபவாச கூட்டத்தில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பாக்கியவானும் பாக்கியவதியாய் இருக்கிறாய். எஸ் ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல விதைச்சு விடு. இன்றைக்கு நீ இன்றைக்கு விதைக்கப்படும் அனைத்து விண்ணப்பத்தையும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் மேல ஹல்லேலூயா விதைச்சு விடு. அது 100 பலனை கொண்டு வரும். ஏனென்றால் அதிசயம் செய்கிறது மனிதன் அல்ல, வாக்கு கொடுக்கிறது மனிதன் அல்ல, உன்னை சிருஷ்டித்த உன் தேவனாகிய கர்த்தர். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய எல்லா ஓட்டங்களையும் உன்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. யோசித்து பாருங்க, எத்தனை காலத்துல ஒரு மனுஷன் நம்பிக்கை எடுக்கணும். யோ இந்த காரியம் செஞ்சிடுவாங்க, இந்த காரியம் செஞ்சிடுவாங்க, நான் ஏமாற மாட்டேன், எனக்கு அவங்க மேல் நம்பிக்கையா இருக்கிறது, இவங்க நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வாங்க, இந்த ஜெப காரியம் எப்படியா இருக்கிறது. இசப்பா ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா மனிதர்கிட்ட போகிற இந்த காரியம் நடக்கணும். நோ, என் தேவை இதையா இருக்கிறது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, எலியா வந்து ஹல்லேலூயா பலன் இல்லை என்று விழும்போது அவன் ஹல்லேலூயா தேவன் நம்பிதான் விழுந்தான். யாரா வந்து உணவு கொடுப்பாங்கன்னு அவன் பார்க்கல, அவன் தேவன் நம்பினான். எஸ், காகை அனுப்பி எலியாவை கர்த்தர் போஷித்தார். ஒரு காகை அனுப்பி எலியாவை கர்த்தர் போஷித்தார். ஆம் அருமையான தேவ பிள்ளை, இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது ஹல்லேலூயா அவர்கள் மோசேயை பார்த்தாங்க, ஆனா மோசே தேவனை பார்த்தா. அவருடைய நம்பிக்கை தேவன் மேல் இருந்தது.
அந்த ஹalleluya வனாந்திரத்தில் ஹalleluya கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை போஷித்து நடத்தினார். ஏனென்றால் ஹalleluya மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தவனாய் இருந்தான். அவனுடைய நம்பிக்கை ஹalleluya கர்த்தர் மேல் இருந்தது. முன்னே அவள் செங்கடல் தோன்றும் போது விட அவன் பயப்படல, அவன் கர்த்தரை அண்ணாந்து பார்த்தான். யோசித்து பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தடுமாறி போய் விடுகிறோம். நமக்கு முன்பதாக ஒரு செங்கடல் வரும்போது ஐயோ என்னதான் செய்வேன், முடிந்தது. நோ, God will make a way. அவர் வழிகளை அவர் உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். அவர் புதிய வழிகளை திறக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இன்றோடு என் வாழ்க்கை முடிந்தது, இந்த பிரச்சனை இன்றோடு ஹalleluya என் வாழ்க்கை முடிச்சு விடும் என்று நினைத்திருக்க அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் புதிய வழிகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கைவிடலாம், நீங்க நம்பினவங்க எல்லாரும் கைவிடலாம். ஆனா ஹalleluya உன்னை சிருஷ்டித்த தேவன் உன்னை கைவிடாதவர், உன்னை விட்டு விலகாதவர், உன்னை காக்கிறவர், உன்னை நடத்துகிறவர், உன்னோடு இருக்கிறவர். அருமையான தேவ பிள்ளையே, உனக்குள்ள அந்த விசுவாசம் வர வேண்டும். சங்கீதம் 118:8 வாசிங்க. சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். உன் நம்பிக்கை எந்த வகையிலும் மனுஷன் மேல வச்சுக்காதீங்க. நீங்க இவங்க தான் எனக்கு சில பாருங்க, ஒரு மினிஸ்டர் கூட தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களோட நம்பிக்கை யார் மேல இருக்கும், அந்த மினிஸ்டர் மேல தான் இருக்கும். அல்ல அவங்க வீட்டில் அளவு யாரோ ஒரு அதிகாரியாக இருந்தா, ஒரு போலீஸாக இருந்தா, ஒரு லாயராக இருந்தா, ஏதோ ஒரு பொசிஷன்ல இருந்தா, அந்த ஆளுநர் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட நம்பிக்கை யார் மேல இருக்கும், அந்த மனிதன் மேல இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனை நம்பா, மனிதன் மேலும் நம்பிக்கை வைக்காது, கர்த்தர் மேல் வை, கர்த்தர் மேல வை. நிச்சயமாகவே ஹalleluya. இன்றைக்கு ஹalleluya இரவுல கர்த்தர் வாழ்க்கை அதிசயத்தை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு அதிசயத்தை ஆரம்பித்து விடுவார்கள். எஸ் ஹalleluya. நான் சொல்லல, கர்த்தர் வார்த்தை சொல்கிறார்கள். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல வை. நீ ஹalleluya ஆண்டுகளாய் காத்திருந்திருக்கலாம் ஒரு அற்புதத்துக்கு, வருடங்கள் ஹalleluya கடந்திருக்கலாம், மாதங்களும் நாட்களும் ஹalleluya கடந்து போய் கொண்டே இருக்கலாம். ஐயோ என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கலையே, இந்த மனுஷனை நம்பி நம்பி நான் ஏமாந்து போனேன் நினைத்து வந்திருக்க அருமையான தேவ பிள்ளைய, கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை தேவன் மேல வை, உன் நம்பிக்கை தேவன் மேல வை. நிச்சயமாகவே ஹalleluya இந்த உபவாச நாட்கள் ஒரு பெரிதான அதிசயத்தை நீ காண்பாய், ஒரு பெரிதான அதிசயத்தை நீ காண்பாய். உன் கண்கள் அந்த ஆச்சரியத்தை காணும், உன் கரங்கள் அந்த ஹalleluya ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இது மனிதன் சொல்லுகிறதல்ல, உன்னை சிருஷ்டித்த தேவன் கொடுக்கிற வாக்கு. ஏனென்றால் கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது, அது இடத்தில் வெறுமையாய் திரும்பாது. அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். வாழ்க்கை செய்ய போகிறார். ஹalleluya விசுவாசத்தோடு ஹalleluya இந்த இரவு கர்த்தர் சமூகத்தில் போங்க. அப்பா, இதுவரைக்கும் நான் ஒரு மனுஷன் நம்பிட்டு இருந்தேன், இதுவரைக்கும் நான் இவங்களை நம்பிட்டு இருந்தேன், இனி யாரையும் நம்ப மாட்டேன். என்னுடைய எல்லா காரியத்தையும் உங்களோட பாத்திரம் வைக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உபவாசத்தோடு நோக்கி பார்க்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று விதைக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் கர்த்தர் உன்னதமான அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். எஸ் ஹalleluya. விசுவாசம் உள்ளவங்க முழங்காலிடுங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். துர்கபன ஷகந்தன மௌரியா, துர்கபந்தன ஷகத்யா கபந்தன மௌரியா கபந்தன. எஸ் ஹalleluya. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஹalleluya நீங்க இருக்கிற இடத்துல முழங்காலிடுங்க. கர்த்தர் ஹalleluya அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். துர்மௌஷகந்தரியா கபந்தன
முதலாவது கர்த்தரை பார்த்து ஹல்லேலூயா என்னை மன்னிச்சிருக்கே சப்பா. இதுவரைக்கும் நான் மனுஷனை நம்பி போயிருந்தேன், இதுவரைக்கும் நான் மனிதர்களை நம்பி போயிருந்தேன், என் பிரச்சனைகளை மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தேன். மன்னி ப்ளீஸ் Father Lord, wash me with your blood. ரத்தத்தினாலே கழுவுங்க ஆவியானவரே. இதுவரைக்கும் எல்லா காரியத்தை மனுஷனுக்கு சொல்லி 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 நான் ஏமாந்து போயிருக்கிறேன். என் வேதனைகளை, என் வழிகளை எல்லாவற்றும் நான் மனிதன் முன்னே வைத்து உண்மை நான் காயப்படுத்தினேன் சுவாமி. என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க சப்பா. எஸ், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. வானத்தின் பறவைகள் அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, பரமபிதா அதை போஷிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சாயலாய் படைத்த உன்னையும் என்னையும் அவர் நடத்த அவர் வல்லவர், அவர் வல்லவர். ஒப்பு கொடுங்க, என்னோட எல்லா மீறுதல்களையும் மன்னிச்சிடுங்க சப்பா. அந்த இடத்தை ஆளுங்க 3 நாள் உபவாசத்துல நான் ஒரு ராஜாவாக, ஒரு ராஜாத்தியாய் நான் புறப்படணும். இதுவரைக்கும் மனிதரை நம்பி 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 ஒரு ஹல்லேலூயா தகப்பனே ஒரு வேலையாளை போல இருந்தது போதும், ஒரு அடிமையின் வாழ்க்கை போதும். மன்னிச்சுடுங்க. நீங்க என்ன ராஜாவாய் அழைச்சிருக்கிறீங்க, நீங்க ஒரு ராஜாத்தியா அழைச்சிருக்கிறீங்க, அதை நான் மறந்து போய்விட்டேன்ப்பா. நீங்க ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையிலே யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்கள், உங்களுடைய கரவர்களை தொடட்டும், உங்களுடைய கரவர்களை தொடட்டும் சுவாமி. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளையுடைய எல்லா காரியங்களை கர்த்தர் ஹல்லேலூயா ஆசீர்வாதம் நேராய் மாற்றுவீராக. பிள்ளைகள் விதைக்கப்படும் அனைத்து காரியங்களும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் செய்து முடிப்பீராக. எஸ், ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க அவரோட வாழ்க்கை. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லிடு. விதைக்கப்படும் அனைத்து விண்ணப்பங்களும் 3 நாள் கம்பீரத்தோடு பிள்ளைகள் அறுத்தெடுப்பார்கள். கர்த்தர் பலன் ஹல்லேலூயா இவர்களை பற்றி பிடிக்கட்டும், கர்த்தர் பலன் இவர்களை பற்றி பிடிக்கட்டும். உரகபல ஷகந்தன மௌரகபல. இயேசு அந்த சிலுவையில் அறையும் போது அந்த ஜனங்கள் எஸ் இட் இஸ் ஓவர், முடிந்தது என்று நினைத்தார். பிசாசு ஹல்லேலூயா களி கூறுதான், பிசாசு களி கூறுதான். இயேசு சிலுவையில் அறைஞ்சு விட்டார். இனி நான் தான் அருமையான தேவ பிள்ளைங்க, உன்னை பார்த்தும் பிசாசு ஹல்லேலூயா உனக்கு அவமானத்தை கொடுத்துட்டேன், உனக்கு தோல்வியை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உன்னோட காரியங்கள் முடிஞ்சிச்சு என்று ஹல்லேலூயா களி கூர்ந்து கொண்டிருந்த பிசாசு எஸ் ஹல்லேலூயா 3ஆம் நாள் கர்த்தர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எப்படி எழுந்து வந்தாரோ அதே போல இந்த 3ஆம் நாள் உன் வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் கர்த்தரை ஜெயிக்க பண்ணுவார். பிசாசு வெட்கப்பட்டு போவான், பிசாசு வெட்கப்பட்டு போவான். உன் காலின் கீழ் அவன் தலையை நீ நசுக்குவாய் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனாயோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு போனாயோ அதே இடத்துல கர்த்தரும் தலையை உயர்த்த போகிறார்.
மரணத்தை வென்று ஹalleluya ஜெய கொடியை ஏந்தி ஹalleluya இதோ ஹalleluya இயேசு எப்படி இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறாரோ அதே போல நீ எல்லாத்திலும் விழுந்த ஹalleluya வாழ்க்கை கர்த்தர் மறுபடியுமாய் தூக்கி நிறுத்துகிறதை ஹalleluya கண்கள் பிரத்யட்சமாய் காணும். மூன்று நாட்கள் ஹalleluya ஒரு கொகைக்குள்ள இருக்கிறது போல இரு. எஸ் ஹalleluya லுமாந்தன ஷகதியாக்கபா. எஸ் ஹalleluya ஒரு தாயின் ஹalleluya வயிற்றுக்குள்ள ஹalleluya ஒரு கரு இருக்கிறதே போல இந்த மூன்று நாட்களும் நீ லிபஹந்தன ஷகதர கபலதரா. எஸ் ஹalleluya இந்த மூன்று நாட்களும் ஹalleluya ஒன்றுமே காணலையே, எல்லா பக்கமும் இருளாய் காணப்படுகிறது. எஸ் ஹalleluya just 3 days, வெறும் 3 நாட்கள் தான் ஹalleluya. மூன்றாம் நாள் இந்த தேகால உலகத்துக்குள்ள நீ கால் வைக்கும் போது பெரிதான ஹalleluya வாசல் உனக்காய் திறக்கப்பட்டு இருக்கும். கம்பீரத்தோடு ஹalleluya உன் தலைமேல கிரீடத்தை வைத்து ஹalleluya ஓ ரகபல ஷகந்தர ஹவுந்தரபா உனக்கு ஒரு வஸ்திரத்தை தரித்து ஒரு ராஜாவும் ராஜாத்தியாய் நீ புறப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will see the miracle and you will receive the miracle. இந்த மூன்று நாட்களோட ஹalleluya உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியம் பெரிதா இருக்கிறது. எஸ் எதை குறித்தும் கலங்காத ஹalleluya உன்னை ஹalleluya சாஷ்டாங்கமாய் தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட அவர் உன்னோடு இடைப்படுவா. உன் தலையை உயர்த்துவது மாத்திரமல்ல ஹalleluya ரகல ஷகந்தியாக்கபா எந்த இடத்துல ஹalleluya கண்ணீரோடு வேதனையோடு இருந்தாயோ அதே இடத்துல உன்னை களி கூற பண்ணுவா. ದುಗಬಂಧನ ಮೌರಗಬಲ ಶಿಗಂಧನ ಮೌರಗಬಲಂದರ ಎಲ್ಲಿಯಾರಿ ಮಾಂದನ ಮೌರಗಬಲಂದರ ಶಿಗಂಧನ. இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மரம் என்று யார் சொன்னார்களோ, உன்னை பார்த்து யார் சொன்னாங்களோ இதோ ஹalleluya இது ஒரு கனியும் கொடுக்க பிரயோஜனம் இல்லை என்று யார் சொன்னாங்களோ அவர்கள் ஹalleluya ஆச்சரியப்படத்தக்கதாக அவர்கள் மத்தியிலே நூறத்தனியான பலன்களாய் நீ புறப்பட்டு வருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை புறப்பட செய்கிற தேவன். அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களை காணும், சொந்த கண்களை காணும். எந்த இடத்துல நீ இருக்க கூடாது என்று நினைத்தார்களோ அதே இடத்துல கர்த்தருடைய ஜெயக்கொடி ஏற்றப்படும். இந்த வியாதிக்கு ஹalleluya முற்றுப்புள்ளியே இல்லையா, இந்த பலவீனத்துக்கு முற்றுப்புள்ளியே இல்லையா என்று நினைக்கிற அருமையானதோ பிள்ளை கர்த்தர் ஹalleluya உன் படுக்கைகளை மாற்ற போகிறார். லிபஹந்தன ஷகதியாக்கபலதர ஹந்துர பலதியாக்கபா. ஐயோ என் தொழில் ஹalleluya நஷ்டத்திலே போய் கொண்டிருக்கிறது, என்னை சுற்றி இருக்கிற எல்லா தொழில்கள் செழிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் லபௌந்தன மௌரஹபல ஷகந்தர. அது கொஞ்ச காலத்துக்கு தான் இருந்தது. நான் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறதோ நித்தியத்துக்குமாய் இருக்கிறது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you Lord, thank you Lord, thank you Lord. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் ஹalleluya வேலை ஸ்தலத்தில் தலைகள் உயர்த்தப்படுவதாக, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகள் ஹalleluya எல்லா காலத்திலும் உயர்த்தப்படுவார்களாக. கர்த்தராகிய தேவன் உங்களை நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் கர்த்தர் ஹalleluya இந்த இரவை அவரை தொடுவீராக. பெரிதான மாற்றத்தை தாங்க 3 நாளும் ஹalleluya
ஹalleluya ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி. உருவாக்கி நடத்து இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்றைய பிதாவே தேவன் பரிசானிக்கும் சமாதானமும் வருகை மட்டும் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளோடு தங்கி நிலைத்திருப்பதாக. God bless them.